Hi friends, மதனதி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அம்மா நான் பொருட்காட்சிக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு காவேரி பொருட்காட்சிக்கு கிளம்பி போக்கு பாக்குறாங்க. உடனே சாரதா காவேரி நில்லு, உன்கிட்ட நான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பேசணுன்றாங்க. அம்மா எந்த விஷயம் பேசுறதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாமான்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே சாந்தி வந்து சாரதா நீ பேசுறதுக்கு யோசிக்கிற, நானும் எல்லா விஷயமும் பேசுறேன். ஆமா அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இல்லடி, அந்த கல்யாணத்துல இருந்து ஒட்டு மொத்தமா நீ விலகி வரணும். அதுக்கு நீ டைவர்ஸ் வந்து பண்ணணும். அந்த விஜயை எப்போ நீ விவாகரத்து பண்ண போற, இங்க வந்து போறவங்க எல்லாம் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் பயங்கரமா வந்து ஃபீல் ஆகுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க. உடனே காவேரி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. இங்க பாரு, இப்படி எல்லாம் வந்து பேசிட்டெல்லாம் இருக்காத, முதல்ல இது பேசுறதுக்கான நேரம் இது கிடையாது, அதனால கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே சாரதா இங்க பாரு, இதுக்கு மேலே எல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், உனக்கு அவன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஆசை இருந்தா தாராளமா நீ போயிட்டு அவன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழி தொலை வேண்டியது தானே. இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு அசிங்க பண்ணிட்டு எல்லாம் இருக்கிறது எனக்கு சரியா படலன்னு சொல்றாங்க. உடனே குமரன் வந்து அம்மா நீ கங்காவை பார்க்க வந்தீனா கங்காவை மட்டும் பாரு, அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் ஏமா பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே வந்து சாந்தி கேட்ட இருந்து சாரதா எங்களுக்குன்னு கேள்வி கேட்க அவங்க மட்டும் தானே இருக்காங்க, அவங்களும் கேள்வி கேட்கலன்னா வேற யாருதான் கேள்வி கேட்பாங்க, அவங்க கேள்வி கேட்கட்டும் மாப்பிள்ள, அவங்க கேட்கறதுல ஏதாவது தப்பு இருக்கா, கண்டிப்பா இல்ல, அப்படி இருக்கும்போது அவங்க கேட்கட்டும் சொல்லிட்டு சாரதா வந்து சொல்றாங்க. உடனே இப்ப என்ன உங்களுக்கு, நான் வந்து என் முடிவு அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு காவேரி கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அடுத்ததான் நம்ம விஜயோட ட்ராக்க காட்டுறாங்க. விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷமா தாத்தா பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சா உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய குட் நியூஸ் வந்து சொல்ல போறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தாவும் வந்து என்னடா குட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இப்ப நம்ம காவேரி போகும்போது கரெக்டா அந்த இடத்துல வெண்ணிலா வந்துடுறாங்க. வெண்ணிலா வந்து ரொம்பவே கோவமா நீதான் காவேரியா என்ன ஹோம்ல இருந்து கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி, அதே மாதிரி விஜய்க்கு வந்து டைவர்ஸ் கொடுத்துட்டு நீ எங்க லைஃபை விட்டு ஒட்டு மொத்தமா போயிடு, அவர் கட்டின தாலியை நீ ஏன் வச்சிட்டு இருக்க இன்னும் சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசுறாங்க. இதை கேட்ட காவேரி ரொம்ப கோவப்பட்டு இங்க பார், நீ அதை சொல்றதுக்கு நீ யாருன்னு சொல்லி காவேரி ரொம்ப கோவப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிரு.